குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென் நமஹ. இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 தொடங்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஒரு சிறிய ஜோதிட ஆய்வு. இன்று ஆட்ட நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரகங்கள் சந்திரன் பூச நட்சத்திரத்தில், செவ்வாய் புனர்பூசம் 4, புதன் பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இன்று ஆடும் ஆட்டங்கள் SRH குஜராத், அதாவது ஜிடி. இந்த அணி நிலவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது 19வது மேட்ச்சு. ஜிடி அணி பொறுத்தவரையில் சாய் சுதர்சன், பிலிப்ஸ் இறங்கினாருன்னா நல்லா இருக்கும். அவருடைய பர்ஃபார்மன்ஸும் இன்றைக்கி நல்லா இருக்குது. பட்லர் 30%, ரூதர்போர்ட் 40%, ரபாடா அவர் வந்தாலும் இன்றைய ஆட்டம் நல்லா இருக்கும். அதே போல் ரஷீத் கான், இவருடைய ஆட்டமும் இன்று ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கில்லு நின்னாருன்னா ஒரு 50 ரன் 60 ரன் எடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொடக்கத்தில் சொதப்பிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு நிலைமை சுபம் கில்லுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் SRH அணி பொறுத்தவரையில் கிளாசன், கிசான், ஏ வர்மா, ஏ சர்மா, ரெட்டி, கம்மின்ஸ், சமி, சாய் கிஷோர், அன்சாரி ஆகிய வீரர்கள் SRH பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை காணலாம். அதே போல் டாஸ் வின் பண்ணக்கூடிய வீரர் யார், அதாவது சுபம் கில்லன் அவருடைய ஜாதகத்தையும் பேட் கம்மின்ஸ் இவருடைய ஜாதகத்தையும் 2 ஜாதகங்களையும் ஆராயும் போது இன்று ஞாயிற்றுக்கிழமை 7:30 என்ன சொல்லுது அப்படின்னா, பேட் கம்மின்ஸ் டாஸ் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி 50% கூறுகிறது. அப்போது முதலில் எந்த அணி பேட்டிங் செய்கிறதோ அந்த அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 அணிகளும் கடுமையாக போட்டியாக உள்ளதால் 2மே வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையிலே விளையாடுவார்கள். இதை நிர்ணயிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி லேட்டு, ஒரு நாள் முன்னாடியே போடணும். இதை ஜோதிட ஆய்வில் கணிக்கிறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 அணிகளும் இன்றைய நாளுக்கு அந்த சூழ்நிலையில் இருக்குது. எந்த அணி வின் பண்ணும், யார் டாஸ் வின் பண்ணுவா, இது எந்தெந்த அணியில் எந்த அணி வீரர்கள் சிறப்பான முறையிலே விளையாடுவார்கள் என்பதை கணிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி. அதனால தான் இந்த பதிவு லேட்டுன்னு சொல்லலாம்.